பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, போராட்டங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது நாம் பேசுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது? இல்ல, இரண்டாவது நம்ம என்ன சொல்றோம்? சூழ்நிலைகள் மத்தியில, போராட்ட பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ, ஆண்டவர் என்னை விட்டு விலகி விட்டாரோ என்று பேசுகிறோம். மூன்றாவதாக இன்னைக்கு என்ன நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகள் நடுவுல, இந்த பிரச்சனைகள் மத்தியில இந்த காரியத்தை நான் ஃபேஸ் பண்றேன், ஆனால் என்ன செய்யணும் என்று எனக்கு தெரியவில்லை. சில நேரத்தில் இப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர், நான் நாலு உச்சியில வீதியில நிக்கிறத போல நிக்கிறேன், என்ன செய்யணும், என்ன தீர்மானம் எடுக்கணும், இந்த வழியில போகட்டா இல்ல இந்த வழியில முன்னுக்கு போகட்டா, சைட்ல போகட்டா பின்னால போகட்டான்னு எனக்கு தெரியல, நான் நாலு உச்சித்தின் நடுவுல நிக்கிறேன், என்ன செய்யணும்னு தெரியல. இந்த பெரிய பிரச்சனை நான் ஃபேஸ் பண்றேன், ஆனா இதன் நடுவுல நான் என்ன செய்யணும் என்று எனக்கு பாஸ்டர், இந்த பிரச்சனைக்குள் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், இந்த பிரச்சனை நடுவில் என்ன தீர்மானம் எடுக்கணும் என்று எனக்கு தெரியல. பொதுவாக பிராக்டிகலாக அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு ப்ராப்ளம் நாம் ஃபேஸ் பண்ணும்போது நாம் பேசுகிற வார்த்தை இது, என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இந்த சூழ்நிலையில இந்த பிரச்சனை நடுவில் எப்படி இதை ஃபேஸ் பண்ண போறேன், இதை எப்படி சமாளிக்க போறேன், இதை எப்படி நான் ஓவர் கம் பண்ண போகிறேன் என்று எனக்கு தெரியல என்று ஒருவேளை தெரியலன்னு சொல்லி இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நடுவில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் இந்த காலையில் உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று